நாம் இன்றைக்கி பார்க்குறது மைசூர் மசால் தோசை. தமிழ்நாட்டில் சட்னி தடவாமல் மசால் மட்டும் வைப்போம். இது சட்னி தடவி ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். 4 தோசைக்கான அளவுகள்: 2 உருளைக்கிழங்கை எடுத்து 2ஆக வெட்டி 40% அனலில் 2 விசில் விட்டு பூவாக நல்லா இப்படி வேக வச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு. இப்போ இந்த சட்னிக்கு 2 பல் பூண்டு, 1 கைப்பிடி பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடும்போது அது நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும். 80% வதங்கினோன்னே 2 தக்காளி, 1 வெங்காயம்னா 2 தக்காளி கணக்கு, 2 பல் பூண்டு, கொஞ்சம் புதினா, உப்பு போட்டு நல்லா வரன்னு இப்படி இந்த அளவுக்கு ஆனோடனே வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு பச்சை வாசம் போனோன்னே எடுத்து அரைச்சிருவோம். இப்போ மசால் ரெடி பண்ணலாம். எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்து, இஞ்சி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இப்படி இதழாக அரிஞ்ச வெங்காயம் இதை நல்லா செவக்க விடும்போது ருசி அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கை உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது போல் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோன்னே மஞ்சள் பொடி, வரமிளகாய் பொடி, உப்பு 2 பெரட்டுறோம். இந்த உதிர்த்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போடுறோம். இது கொஞ்சம் மாய்ச்சரோடு இருக்கணும். அதனால் ஒரு 1/4 டம்ளருக்கு பக்கம் தண்ணி போடுறோம். இது குரோசன் பட்டாணி நான் போடுறேன். இது போடணுன்னு அவசியம் கிடையாது. நார்மல் பட்டாணியை கூட 10 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு கூட இப்போ நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். சட்னியை க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ திறந்து பார்க்குறோம். நல்லா வரன்னு இது போல் இருக்கணும். இதுதான் பதம். எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மல்லி இலை போட்டு வச்சுக்கலாம். இப்போ மசால் தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே நான் கல்லில் தண்ணி தெளிக்க மாட்டேன். கொஞ்சமாக சொட்டு எண்ணெய் போட்டு நல்லா துணியால் தேய்ச்சி விட்டுட்டோம்னா அழகாக பேப்பர் போல் ரோஸ்ட் வரும். ஒவ்வொரு தோசைக்கும் சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு தேய்ச்சிடுறது. இது போல் நீங்கள் செய்து பாருங்கள். அது இட்லி மாவுக்கான ரேஷியோ 5 பங்கு புழுங்கல் அரிசின்னா 1 பங்கு உளுந்தை ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடணும். உளுந்தை ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு அரிசியை ஆட்டுறோம். 4 மணி நேரம் ரெண்டுமே ஊறி வரும்போது இட்லியும் தோசையும் நல்லாயிருக்கும். நல்ல சவுண்டு இப்படி வரணும். இப்போ கல்லுக்கு தேவையான ஃப்ளேமுக்கு தேவையான அளவு மாவு பாருங்கள். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்புறம் எண்ணெய், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது சட்னியை ஃபுல்லாக நிரவி விடக்கூடாது. இப்படி இருந்தால் தான் சுற்றி வர கிறிஸ்பி கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நெய். இப்போ ஒரு 30 செகண்ட் கழித்து மசாலா தடவுறோம். இந்த பக்கம் ஓரமாக வைக்கிறோம். மடக்கிறதுக்கு ஏதுவாக. மசால் நிறைய வைக்கக்கூடாது, கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இது போல் மடக்கி உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி வரையிலும் நம்ம குடும்பங்களில் சிறியவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையிலும் பிடிச்சது இந்த மசால் தோசை. டிப்ஸுன்னு பார்த்தோன்னா, ஒன்றோட ஒன்று டாமினேட் பண்ணக்கூடாது. அப்போ சட்னி தடவும் போது நாம் நடுவில் மட்டும் தடவி வரும்போது சுற்றி வர நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லாட்டி கொலன்னு சாஃப்டாக போயிடும் தோசை. அதே போல் மசால் வைக்கும் பொழுது ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். நெய் போடும்போது சட்னி போட்டதுக்கப்புறம் அந்த மசால் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நெய் போடணும். அப்போ தான் அந்த நெய்யினுடைய மனமும் ருசியும் நம்மளுக்கு கிடைக்கும். மசால் நிறையா இருக்குங்கிறதுனால நம்ம நிறைய ஸ்டஃப் பண்ணக்கூடாது. தோசையினுடைய ருசி, சட்னியினுடைய ருசி, மசாலினுடைய ருசி 3மே ஈக்குவலாக நம்மளோட அந்த சுவையில் தெரியணும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.